ஹலோ மக்களே, வணக்கம். இன்றைக்கி புளியார் சதுர்த்திக்காக கொழுக்கட்டை பண்ண போகிறேன். நான் பச்சரிசி ஊற வச்சுருக்கேன். இதை அரைக்க போகிறேன் மிக்சியில். அதெல்லாம் நைஸாக அரைச்சிக்கணும். இப்போ ஊற வச்ச அரிசியை மிக்சி ஜாரில் போட்டுக்குவாங்க. போட்டு இப்போ அரைச்சிடணும். நல்லா வழன்னு அரைச்சி எடுத்துக்கணும். இவ்வளோ நைஸாக வழன்னு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அடி கனமான ஒரு பாத்திரத்தை வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சம் ஜலம் விட்டுட்டு கொஞ்சோண்டு ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு சேர்த்துருங்க. பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு சேர்த்துருங்க. இந்த பாத்திரத்தில் இப்போ நம்ம அரைச்சி வச்ச மாவை இதில் சேர்த்துணும். நல்லா கிளறிட்டே இருக்கணுங்க. மாவு நல்லா கெட்டியாகும். நல்லா கெட்டியாக வர வரைக்கும் கிளறிட்டே இருக்கணும். நல்லா மாவு கெட்டியாக வர வரைக்கும் கிளறிட்டே இருங்க. கையில் ஒட்டாமல் வந்ததுன்னா அந்த கரெக்டாக பதம். அது கையில் ஒட்டக்கூடாது. கிளறின மாவை ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சிடணுங்க. கொழுக்கட்டை பிடிக்கிறதுக்கு எல்லாத்தையும் போட்டு பூர்ணம் கிளறிக்கிறோம். தேங்காயும் பூர்ணத்தையும் கிளறிக்கலாங்க. கொழுக்கட்டை ஆவியில் வேந்துட்டுருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் மக்களே. கொழுக்கட்டை ரெடி. இவ்வளோதான். இதை பண்ணி முடிச்சாச்சு. சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு சாப்பிட வேண்டியதான்.